என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா? உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதானம்ல. வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம்? அட இருடா, ஆளுக்கு ஒரு டீயை போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம். யார் இவன் ஏன் பேரை சொல்றான்? ஏய், உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்லுவாங்களா? தள்ளி உட்கார. ஏய், குடிக்கிற மாதிரி 3 டீயா போடுறா. குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க. ஓ, உங்க ஊர்ல அந்த பழக்கமெல்லாம் இருக்காடா? எடக்கு மடக்கா பேசினா சுட தண்ணியை மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய் இருப்பா, இரு டேய், மூடிட்டு டீயை போட்டு குடுறா. எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல? ஏய் குடுறா. குழப்ப பாரு போ. இதுல முறப்பு. ஏண்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு, அவன் வீடு உனக்கு தெரியுமாடா? அந்த வஜ்ரவேலை முன்ன பின்ன பாத்திருக்கியா? முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி. எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பையன் அவன். வேலை பார்த்தானா? சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வாட்டி நெல்லை திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டது. இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி. என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா, இப்ப ஒன்னையும் பிரிக்க போறான். என்னடா வஜ்ரவேலை பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்டுற? அந்த வஜ்ரவேலே நான் தான்டா. நீயா? எங்க போயிட்டா? வேற கேட்டதுமே மறைஞ்சிட்டான். பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா பாசிங்காரம்? வசியம் பண்ற வஜ்ரவேலுக்கிட்டே போய் ஒம்பளது இப்படியே. அத்திக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்னேன், இனிமேல் சுசியம் தான் பண்ணுவேன். என்னாச்சுடா? ஐயோ, அந்த டீ கடைக்காரன் வேலையை காமிச்சிட்டான் போல இருக்கு. வயிறு அலசுதுப்பா. உனக்கு என்னாச்சுடா? எனக்கு வயிற்றுக்குள்ள உருட்டுதுப்பா. உனக்கு பொதுவா கைதானடா உருளும், இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா? உடம்புனா இந்த சிங்கார மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா. நெருப்பு துண்டை தின்னாலும் நீராவியா வெளியே விடணும், தெரியுமா? உனக்கு என்ன பாச்சு? அந்த டீ கடைக்காரன் எனக்கும் வச்சுட்டான் போல இருக்குதுடா. தாங்க முடியலடா. நெருப்பு துண்டு நீராவியா மாற முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா, இந்த அப்படி போவோமா, இந்த இப்படி உட்காருவோமா, இந்த அப்படி. ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது, இங்க நான் சாத்திடுவோமா? எங்க சிங்காரம் கூட்டத்தை காணோம்? ஏன்டா இதெல்லாம் டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, நாம இங்க உட்காரலாம். உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன்பா. இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தாண்டா காப்பாத்திக்கிருக்கு. ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே? என்னப்பா பொம்பளைங்களா வராங்க? விடுப்பா, கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க, தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம். நாம வேணா எழுந்திரிச்சிடலாமா? டேய், ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாராங்க, இதுக்கா எந்திரிப்பாங்க? பேசாம இருறா. அங்க எங்க போற? இங்கேயே உட்காருவோம்டி. என்ன உட்கார்ந்துட்டாளுங்க? ஆம்பளைங்க யாராவது வந்துட போறாங்க. ஏய், இது பொம்பளைங்க ஒதுங்குற இடம். பொம்பளைங்க இடமாம்ல? ஐயோ, இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா. அதான் நான் இங்க வேணான்னு சொன்னேன், மீதிய வேணா ஊர்ல வச்சுக்கலாமா? ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது? பேசாம இருந்து தொலைடா. ஆமா, தாமரை எங்கடி காணா? இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவா, சேர்ந்தே போலாம்டி. 1 hour ஆகுமா? தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல? ஐயோ, அவ்வளவெல்லாம் தாங்காதுடா, காஞ்சு கருவாடாயிரும். ஒன்னு செய்வோம்டா, தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா. இங்க வர்றா முதல் மரியாதை ராதா, வயசாகி உட்கார்ந்துருக்கு. இங்கிட்டு எங்க போறானுங்க? சிங்காரம் தண்ணிய பாரு, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமாடா ஆமாடா, நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா. மூஞ்சல தெரியுதப்பா. எது தெரிஞ்சா என்னடா, முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா. என்ன செய்யறானுங்க? ஏப்பா குளிருங்கடா. ஏ லாலலப்பா 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 ஏத்துங்கடா அட் டைம்ல. ஐயோ, குடிக்கிற தண்ணியில குண்டிய கழுவிட்டானுங்க. ஐயோ, குடிக்கிற தண்ணியில கழுவிட்டானுங்க. குடிக்கிற தண்ணியா? பாட்டி போட்டு விட்டுறா. எத்தாங்கடா. ஏய், ஓகே வருதடா. இப்படி போங்கடா. லெஃப்ட்ல போ, அத ரைட்டா இருக்கும். எப்படி இந்த ஊர்க்காரனை ஏமாத்தின பத்தி இல்ல, ஒரு பய பாக்கலடா. இந்த 10 ரூபா ஆஃப் ஆயிக்கிறியா? ஐயோ, லெஃப்ட் அணைச்சு நிப்பாட்டுங்கடா. அப்பாடா, தப்பிச்சிட்டோம்டா. என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது? மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு. காளமாடா பசுமாடா? மூதேவி பிரிச்சு வேணா பாரு.
ஐ யாரோ ஒரு அக்கா குளிக்குது பாத்தியாடா? ஐயோ! ஐயோ ஐயோ, 3 பேராடா? ஐயோ, ஓடுங்க, நான் குளிக்கிறது பார்த்துட்டானுங்க. இதோ இந்த பக்கம் தான் போறாங்க. புடிங்க. ஓடுங்க. என்னடா, மக்கு சமுதா இது தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களேடா. சிங்காரா என்னால முடியலப்பா. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா? ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா. காப்பாத்துறேன். பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வணக்கம். இதுக்கு மேல எங்களால ஓட முடியல. ஏன்னா அப்படி டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க. எங்கிட்டு முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது. அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது. அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களை அடிங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். இது குடிநீர், இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா, நாசமா போற வைக்கலாம். என்னடா யோசனை? காஃபியை குடிங்க. அடியே, மாப்பிளுடைய தோரணையும் அந்த ஆபீஸும் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குடி. 23 வயசுல 1.5 லட்சம் சம்பளம்டி. ஆமாவா? ஆமாண்டி. இத பாரு, மாப்பிளைக்கு சரியான எதிர்காலம் இருக்குது. ப்ரமோஷன், ஃபாரின் சான்ஸ்னு ஏகப்பட்ட கோடி சம்பாதிக்க போறான்டி. அவனை எப்படியாவது நம்ம வீட்டு மாப்பிளையாக்கி கவுத்தர வேண்டியதான். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளலா. இத பாருமா, நாளைக்கு சண்டே மாப்பிள்ளைய நான் வர சொல்லியிருக்கேன். நீதான் அவங்கிட்ட பக்குவமா நடந்துக்கணும், புரியுதா? நீங்க கவலைப்படாதீங்க டாடி. அத்தானுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். கனவு காணாதடி, தள்ளி உட்காரு. மாம்ஸுக்கு இமெயில தான் பெரிய அதிகம். நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க 2 பேர்ல யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவங்க செட் பண்ணுங்க. மாப்பிள்ளை, நீங்க வீசுற வலையில எந்த வலையில விழுந்தாலும் எனக்கு ஓகே தானே? ஏண்டி, என் மாப்பிள்ள சாப்பிட வர சந்தோஷத்துல நானே விடிய தூங்காம இருக்கேன். நீ என்னடானா கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி காலை நீட்டிக்கிட்டு படுத்திருக்க. போய் நான்வெஜ்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு. ஷப்பா, இந்த வீட்டுல இவ்வளவு மேய்க்கிறது பெரிய வேலையா போச்சு. ஹலோ, என்ன கனவா? ஆமா, இப்போ இல்ல, ராத்திரி. ராத்திரியா? என்ன உலகம்? ஹாய் அத்தா. ஹாய் மாம்ஸ். ஹாய். ஏ அழுக்கு முட்டை, இங்க என்ன பண்ற? அழுக்கு மூட்டையா? இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு போய் அழுக்கு மூட்டைன்ற? ஓ, அழகா? உங்க அப்பா சொன்ன வேலைக்கார பொண்ணு இதுதானா? ஆமாமா, அவகிட்ட என்ன பேச்சு? ஆமா அத்தா, Oh, நீங்க beautiful. போலாம். வாங்க. வேற விடுங்க. இடத்துல போய் பேசிட்டு Please. இருக்கீங்க. அடிக்கடி வீட்டுக்கு வரணும்னு. ஆமா மாம்ஸ், ஏமாத்திட கூடாது. சரியா? என்னடி, எங்க அத்தா அழகா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே ரொம்ப திமிர அடிச்ச மகாராணிக்கு சமையல் கட்டுல அப்படியே ஸ்டைலா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. இது என்னடி, இப்படிதான் பாத்திரம் தேய்ப்பாங்களா? இனிமே நீ எப்பவுமே அழுக்கு மூட்டை தாண்டி. இன்னைக்கு பூரா நீ இப்படியே தாண்டி இருக்கணும். என் அத்தா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ தொடக்கவே கூடாது. மீறி தொடச்ச உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை.
மாமா எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு மாமா. ராஜகுமாரி மாதிரி 2 பொண்ணுங்களும் பெத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அவங்க கைவண்ண மாப்ள. ஐயோ உங்க பொண்ணுங்க சமைச்சாங்களா? ஏன் மாமா நீங்க ஏதோ வேலைக்காரி சமைக்கிறதா சொன்னீங்க? இல்ல வேலைக்காரர் தான் சமைக்கிறதுக்கு போனா ஊடால நம்ம பொண்ணுங்க உள்ள புந்து ஏய் நீ வெளியே போடி எங்க மாமனுக்கு நாங்க தான் சமைப்போம்னு சொல்லி 6 மணிக்கு உள்ள போனாங்க மாப்பிள. வேர்த்து விறுவிறுக்க இப்பதான் வெளியே வந்தாங்க. குடுமா குடு. மாமா இந்த பீஸ் செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் சாப்பிடுங்க. மாப்பிள நீ கடிச்சு கொடுத்ததுக்காக ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ருசிக்கும் மாப்ள. என் பொண்ணு குடுக்குதுல, சாப்பிடுங்க. வேணாம். ஸ்பூன்ல எடுக்காதம்மா, கையில தூக்கி வாயில விடு. ஏங்க அந்த நெத்திலி மீன் குழம்பு ஊத்துங்க. மறந்துட்டாத. நோ 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 ப்ளீஸ். ஏண்டி எரும மாட, என்ன சிரிப்பு? கரண்ட் விழுந்துருச்சுல, வந்து எட்ரி. வாடின்ற இல்ல. ஐயோ என்ன மாப்பிள என்ன மாப்பிள இது கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் ஒண்ணும் பண்ணல மாமா. அவர் இல்ல, அவதான். மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பட்டுடுச்சு. வேணும்னே அடிச்சிட்டு தெரியாம பட்டுடுச்சுன்னு சொல்றியா? டாடி அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவளை போ சொல்லுங்க டாடி. ஐயோ குழந்தை சொல்லுதுமா, போமா நீ போ. போடே. நீ ஃபீல் பண்ணாத, ஊட்டு மாப்பிளைக்கு. செலவே இல்லாம ஃபுல் கட்டு கட்டியாச்சு. 150 ரூபா மிச்சம். இனிமே வார வாரம் வந்துட வேண்டியதான். தேங்க்யூ. நீ பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருந்தது. மௌத்த தொடச்சுக்கோ. கோயிலுக்கு போன மண்டே நான் அனுப்புனேன், ஒரு தாக்கலையும் காணமே. என்ன அனுப்பி இருந்தா சோழியை சுருக்க முடிச்சிட்டு வந்திருப்பல. அடுத்த வாட்டி நீதே. அண்ணே என்ன பறந்து வர்ற? அண்ணி வருது. அப்படியா? எங்க? என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு. ஏப்பா நல்லா பாருப்பா, அது உன் பாட்டி. பாட்டியா? என்ன பாட்டி தொங்க தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற? தலைக்கறி பேராண்டி, உனக்காகத்தான் வாங்கிட்டு வரேன். தலைக்கறியை வச்சு நாக்கு வலிக்கவா? வேற எதுவும் இல்லையா? புல்லு ரெடியா இருக்குல்ல. ஓகே ஓகே. ஆமா நீங்க எல்லாம் ஏன்டா அப்படி நிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற. அப்படி அதான் அப்படியே பிக்கப் பண்ணலாமான்னு நிக்கிறேன். அதுக்கு இவனை ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் இவனுக்கு என்ன? இந்த சவு மிட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துருவானடா. பாட்டி ஏய் நிறுத்துறா நிறுத்துறா, பாத்தியா சங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருப்பா. பாட்டி பொன்னரசி. பொன்னரசி கொஞ்சம் நில்லுதாயி. என்ன முறமாமே காத்துக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்ல. 1 2 3 4 பேசிட்டேன், போதுமா? என்ன பாட்டி நீ சொல்லி இந்த சிலிப்பு சிலிப்பிட்டு போறா? அட கொஞ்சம் பொருடா. ஆ. கிணத்து தண்ணி வெள்ளமா கொண்டு போயிட போது. அதெல்லாம் முந்தி பாட்டி. இப்பெல்லாம் பம்பு சட்டை போட்டு தூரு தெரியுற அளவுக்கு இறைச்சிடுறாங்க. ஐயோ என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சே. அத்தா உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ எல்லாரும் வாங்கல, என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சே. ஐயோ எல்லாரும் வாங்கல வாங்கல. அடச்சிக்கடா வாடா. அடே அடே வாடா ஓடடா. ஐயோ வாயில நொறுங்கல. பொன்னரசி உனக்கு என்னமா ஆச்சு? அடச்சிக்கடா வாயில நொறுங்கல் என்னன்னு பாறா. ஐயோ அடியிலக்குதே, காக்காடி மாதிரி தெரியுது. காக்கா வலிப்பா? நல்லா தான் வரும்போது ஆச்சு. ஐயோ வலிப்பு வந்து எழுக்குதுமா. வலிப்பல பொண்ணுக்கு வராதுங்க. ஐயோ பொன்னரசி பொன்னரசி என்ன மாச்சு உனக்கு? ஏக்கா மன்னிச்சுக்கோக்கா. வாயெல்லாம் நுரத்தல்லுது, கை கால்ல இழுத்துக்குது. வலிப்பு நோய்தாமா? ஐயோ இல்லங்க, அதெல்லாம் அவளுக்கு வராதுங்க. அவ பொன்னரசி. இவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? உங்க தாத்தா பண்ணுவான். தள்ளுங்க தள்ளுங்க. அத்தை கொடுங்க, கையில கொடுங்க. இந்த பொண்ணு பிடிச்சுக்கம்மா இத. ஐயோ பொன்னரசி நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பொன்னரசி. குயிலுன்னு நினைச்சு நானும் கூடு கட்டி கொண்டு வந்தேன். குயிலுமே பாடலையே கூடு இருந்து என்ன பண்ண. மயிலுன்னு நினைச்சு நானும் மாடம் கட்டி கொண்டு வந்தேன். மயிலுமே ஆடலையே மாடருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன், வாயை திறந்து கொல்லைக்கலையே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன நாய் பூனைன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வருத்தத்துல 1/2 பாட்டில் காலி ஆயிருச்சே. அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்ப நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்டை புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க? ஏன்? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வலிப்பாச்சே. அந்த பொண்ணை உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது?
ஊர் உலகம் நம்பினதை நீ நம்பிட்டியே. கேனக்கிரிக்கியா இருக்கிய பாட்டி. அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல, கொக்கு வலிப்பும் இல்ல. நான் தான் வசியம் வஜ்ரவேலு கிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவ இவ்வளோண்டு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா. நடுத்தருவிலேயே விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்துட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினைச்சு ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான். ஆனா நாம கோளார கேட்போம்ல. அப்படியா சங்கதி? ஆமா. அடங்கொக்கா மக்கா அட்ரா மேலத்த ஊதுற நாதசுரத்தை. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.